போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து கொஞ்சம் கணக்குகளை பார்ப்போம். அதாவது காலமும் தூரமும் அப்படிம்பாங்க. முக்கியமான டாபிக் ரயில்வே எஸ்எஸ்சில இருந்து எல்லா பேட்டர்ன் கொஸ்டின்ஸ்லையும் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு சம் இருக்கும். கணக்கை ஃபுல்லா தெளிவா பாருங்க. நம்ம முதல்ல கணக்கு போவோம். முதல் கணக்கு பாருங்க. ஒரு பேருந்து 162 கிலோமீட்டர் தூரத்தை 15 மீட்டர் பெர் செகண்ட்ல கடக்குது அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்படின்னா அது பேருந்து அந்த இடத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படிம்பாங்க. எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் இருக்கு. எனக்கு டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடு ஸ்பீடு, அதான் அதோட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன் கணக்குல, ஒரு பேருந்து 122 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கணும். ஆனா 15 மீட்டர் பெர் செகண்ட்ல போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு செகண்ட்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கடந்து போயிடும். அதான் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு பைக் நம்ம கார்ல போறோம்னா எப்பயுமே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் போவோம். ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு இடத்த கடக்கிறதுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கடந்துருவோம். ஓகேவா? அதான் கொஸ்டின் கொடுத்துருக்கான். நான் இதை முதல்ல கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும். அப்படின்னா எனக்கு எப்பயுமே கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கிறத மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா 5/18 பெருக்குவேன். அதே நேரத்துல மீட்டர் பெர் செகண்ட்ல நான் கடந்து போறேன், ஆனா அது எவ்வளவு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா 18/5 பெருக்கணும். அதனால நான் முதல்ல 15 மினிட் பெர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்த போறேன். அப்ப நான் என்ன செய்வேன்? 15 இன்ட்டு 18/5 பிரிக்கிறேன்னா அதான் இதுல கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போ 4×5 3×5 15. அப்ப பெருக்குங்க. 3 3 3 24. இது ஒரு மணி நேரத்துக்கு 54 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு 54 கிலோமீட்டர் வேகத்துல அந்த வண்டி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 162 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்துல கடக்கும். எனக்கு டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடு ஸ்பீடு. எனக்கு டிஸ்டன்ஸ் 162 கிலோமீட்டர் டிவைடு ஸ்பீடு. இப்பதான் நம்ம பார்த்தோம் 54 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? கிலோமீட்டர் அடிச்சு விட்டுருலாம். 54 54, 354 162. எப்படி கேட்குறீங்களா? 3×5 15, 150. 3×4 12, 150 12 162. அப்போ 3 மணி நேரத்துல அது அந்த இடத்தை கடந்து போயிடும் அர்த்தம். சரிங்களா? எழுதிக்கோங்க. இப்ப அதே மாதிரி ஒரு கணக்கு பார்ப்போம். கவனிங்க. ஒரு மனிதன் 1600 மீட்டர் தூரத்தை 4 நிமிடங்களில் கடக்கிறான். அவனது வேகம் என்ன? இதுக்கு ஷார்ட்டா ஒரு ஃபார்முலா சொல்றேன். கவனிங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18 எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த ஒரு ஃபார்முலாவே போதும் எனக்கு. ஏன்னு கேட்டா மீட்டர்ல கடக்குது, அது நிமிடங்களில் கொடுத்துருக்கான். சரிங்களா? நம்ம டிஸ்டன்ஸ் பாருங்க. எனக்கு 1600 மீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸ்பீடுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறேன். டைம் என்னன்னா 4 நிமிஷம் கொடுத்துருக்கான். நான் செகண்ட்ல தான் கொடுக்கணும். எங்க மீட்டர் இருக்குன்னா கண்டிப்பா அங்க செகண்டா இருந்தா தான் என்னால அடி கொடுக்க முடியும். அதனால நான் 60ஆல வகுத்துருவேன். ஓகேவா? ஆனா போற ஸ்பீடு என்னவா இருக்கணும்னா கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். ஓகேவா? அப்ப நான் மாத்தணும்னா 5/18 பிரிக்கணும். சரியா? ஓகே. இப்ப கவனிங்க. எனக்கு ஸ்பீடு வேணும்னா 1600 இன்ட்டு 18 டிவைடு 5. தொகுதியில் பகுதிக்கு வந்துருமா? 4 இன்ட்டு 60 இன்ட்டு. ஓகேவா? அப்ப ஸ்பீடு வேணும்னா அதை கவனிங்க. 4×4 4×4 16, 0 0 மேலே ஏற்றிடுவேன். அதே மாதிரி 3×6 18, 4×6 இந்த ஒரு 0வுக்கும் ஒரு 0 அடிச்சு விட்டுருவேன். 4×5 8×5 40, M3 24 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதோட ஸ்பீடு என்னவா இருக்கும்னாக்க 24 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். ஆப்ஷனை பாருங்க, இதான் இருக்கு. ஓகேவா? இந்த ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். சிம்பிளான கணக்கு தான். கவனிங்க. ஒரு பேருந்து மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்போ 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? அப்படி போச்சுன்னா 180 நிமிடங்கள்ல அந்த இடத்த அடைஞ்சிருச்சான். அதே நேரத்துல அது தன்னோட ஸ்பீடை குறைச்சிருச்சுன்னா 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போச்சுன்னா அதை அடைகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டிருக்கான். சிம்பிள் தான், நம்ம கண்டுபிடிச்சிருவோம். என்னன்னு பார்ப்போமா? முதல்ல 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படி போச்சுன்னா 180 நிமிஷத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பார்ப்போம். சரிங்களா? கவனிங்க. எத்தனை கிலோமீட்டர் தூரத்தை போயிருக்கு பார்ப்போமா? இப்போ எனக்கு 60 நிமிஷத்துக்கு தான் 60 கிலோமீட்டரை கடந்திருக்கும். அப்ப 180 நிமிஷத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? ரொம்ப சிம்பிள் தான். இதையும் அடி கொடுக்கலாம், இதையும் அடி கொடுக்கலாம். குறுக்கால பெருக்கி விட்டுருவேன். சரிங்களா? அதாவது சுத்தி போனா நான் வகுத்துருவேன், குறுக்கால பெருக்கி விட்டுருவேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 60 கேன்சல் பண்ணோம்னா எனக்கு என்ன இருக்கும்? 180 தான் இருக்கும். அப்ப எனக்கு தூரம் 180 கிலோமீட்டர் தான். ஓகேவா? சரி, இப்ப கணக்குல என்ன கேட்டிருக்கான்? தன்னோட ஸ்பீடை குறைச்சிட்டாரு. 60 நிமிஷத்துக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போறாரு. ஓகேவா? அப்ப வேற ஒண்ணுமே இல்லை. 60 நிமிஷத்துக்கு 40 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறாருன்னா எனக்கு 180 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
ஓகேவா? கவனிங்க, இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்டுருவேன். ஓர் நாங் 4, ஓர் நாங் 4 புள்ளி வச்சுக்குவேன். 5 நாங் 20. அப்போ 1.5 150ஆல பெருக்கிடுவேன். ஓகேவா? ஒரே நிமிஷம். இப்போ கவனிங்க, எனக்கு 60 கிலோமீட்டர் தூரம் 60 நிமிஷத்துல 60 கிலோமீட்டர் கடந்துரும். அப்போ எனக்கு கவனிங்க, 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு 60 நிமிஷம் தேவைப்படுது. எனக்கு 180 கிலோமீட்டருக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? எத்தனை நிமிஷம் அதான் நான் பார்க்க போறேன். சரிங்களா? சரி கவனிங்க, இதை ஒரு சில கட் பண்ணி விட்டுருவேன். ஓர் நாங் 4, 4 16. ஓகேப்பா? மிச்சம் 2 இருக்கு. 5 நாங் 20. 45 × 60 ஒரு 0 சேர்த்துக்குவேன். அப்போ 6 5 30, மிச்சம் 3, 6 நாங் 24, 24 2700 நிமிஷம் தேவைப்படும். சரிங்களா? அப்போ 2700 நிமிஷமா நம்ம சொல்ல முடியாது, அதை 60ஆல வகுத்துடலாம். அப்போ எனக்கு ஹவரா கிடைச்சிடும். நல்லா கவனிங்க, இதை ஹவரா மாத்திரம்னா இந்த ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிருவேன். சரிங்களா? இப்போ பாருங்க, 4 6 24, அப்போ 4 மணி நேரம். ஓகேவா? 4 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. 24 மிச்சம் எத்தனை இருக்கு? 270 மிச்சம் 30 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ 4 மணி நேரம் 30 நிமிஷத்துல அந்த தூரத்தை நான் அடைஞ்சிருவேன். ஓகேவா? ஆன்சர் இருக்கா பாருங்க, இதோ ஆன்சர். எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த கணக்கு, ஒரு முக்கியமான கணக்கு ஷார்ட்கட்டோட பார்ப்போம். கவனிங்க, ஒரு மனிதன் குறிப்பிட்ட தூரத்தை 60 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருக்கான் மணிக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறான். திரும்பி வரும்போது அவன் 75 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்த டிராவலுக்கு அவனுக்கு 6 மணி நேரம் ஆகணும். அப்படின்னா பயணித்த மொத்த தூரம் கேட்டிருக்கான். 6 மணி நேரம் ஆகுதுன்னா அவன் பயணித்த தூரம் என்னன்னு கேட்டிருக்கான். நல்லா கவனிங்க. இப்ப பாருங்களேன், இதுக்கு ஒரு ஃபார்முலா ஷார்ட்கட்டா இருக்கு. 2 × S1 S2 டிவைடு S1 + S2 × டைம். எனக்கு டைம் ஹவர்ல இருந்துச்சுன்னா அப்படி எழுதுங்க, மினிட்ல இருந்தா டிவைடு 60 மட்டும் போட்டுக்கோங்க. இது ஒன்று தான் சிம்பிள். சரிங்களா? இப்போ கவனிங்க, முதல் ஸ்பீடை பாருங்களேன். எனக்கு முதல் ஸ்பீடு 60, ரெண்டாவது ஸ்பீடு 75 டிவைடு ரெண்டையுமே கூட்டணுமா? 60 75 கூட்டணும். 135 135 × 6. 6 மணி நேரம் தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை அடிச்சிருவோமா? கவனிங்க, 12 5 60, 2 5 10, 7 5 35, 2 3 6, 5 3 15, 9 3 27, 3 9, 2 3 6, 1 3 3, 4 12. அப்போ 2 × 4 × 2 ஒரு 25. கவனிங்க, 2 × 25 50, 5 நாங் 20, 20 × 2 மொத்தம் 400 கிலோமீட்டர் அப்படிங்கிறது டைரக்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? கணக்குல என்ன கேட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த இடத்திற்கான தூரம், அவன் மொத்தம் பயணிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா அந்த இடத்திற்கான தூரம் என்னன்னு தான் கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் எனக்கு 400 கிலோமீட்டர் கிடைச்சிடும். கணக்கு மறுபடியும் சொல்றேன். முதல்ல ஸ்பீடு 1 ஸ்பீடு 2, 2 × ஸ்பீடு 1 ஸ்பீடு 2 டிவைடு ஸ்பீடு 1 + ஸ்பீடு 2 × டைம். டைம் எழுதும் போது ஹவர்ல இருந்தா அப்படி எழுதணும், மினிட்ல இருந்துச்சுன்னா டிவைடு 60ன்னு போட்டுக்கோங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த கணக்கு போலாம். மணி வழக்கமான வேகத்தை விட 6/7 மணி வேகத்தில் சென்றதால் அவனது பயண நேரம் 20 நிமிடங்கள் தாமதம் ஆகிறது. 6/7 மடங்குல போனதுனால அப்படின்னா அவனது வழக்கமான நேரம் என்ன? ரொம்ப சிம்பிள் தான். நான் 6/7 நிமிடத்துல போனதுனால 20 நிமிஷம் மட்டும் அவனுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் சிம்பிளா சொல்றேன். அப்படிங்களேன், இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. எத்தனை வருது? 1 இருக்கா? அப்ப அதை மேல இருக்க நம்பரால பிரிக்கிறீங்க. 1 × 6 6 தானே. திருப்பி அதை மினிட்டால பிரிக்கிறீங்க. எனக்கு ஆன்சரு 120 நிமிஷம்னு கிடைக்கும். அதை 2 மணி நேரம் நான் சுருக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். இதோட ஆன்சர் அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சு. டிஃபரன்ஸ் எத்தனை? 1 6ஆல பெருக்குங்க, 6 தான். திருப்பி அதை 20ஆல பெருக்கினீங்கன்னா 120 நிமிஷம். ஆன்சரு 2 மணி நேரம். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, இதோ இருக்கு. எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு கணக்கு போகலாம். அடுத்த கணக்கு கவனிங்க. 2 பேருந்துகளின் வேகங்கள் முறையே 45 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, ரெண்டுமே ஒரே ஸ்பீட்ல தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா என்ன சொல்றான், இரண்டாவது பேருந்து முதல் பேருந்தை விட 40 நிமிடங்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறது. கரெக்ட் தானே? ஏன்னா ரெண்டாவது பேருந்தை விட முதல் பேருந்து 40 நிமிஷம் குறைவா எடுக்குன்னா இது ஸ்லோவா போறதுனால டைம் கம்மியாகுது. ஆனா இந்த வண்டி ஸ்பீடா போயிடும். அப்படித்தானே? அப்படின்னா அது கடந்த மொத்த தூரத்தை தான் கேட்டிருக்கான். ஓகேவா? சரி, நம்ம கவனிப்போம். நான் கவனிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு டிஸ்டன்ஸ் ஆல்சோ ஈக்குவல். ஓகே தானே? அப்ப டிஸ்டன்ஸ் ஆல்சோ ஈக்குவலா இருக்கிறதுனால டைம் என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. எனக்கு டிஸ்டன்ஸ் தான் தேவைப்படுது. ஓகேவா? இங்க டைம் என்னமா இருக்குனாக்க 40 நிமிஷமா இருக்கு. நான் ஹவரை மாத்தணும்னா 60ஆல வகுத்துருவேன். ஈக்குவல் டு
முதல் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, டிவைடு அது 45 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ரெண்டாவது டிஸ்டன்ஸ் தெரியாது, அது 55 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஏங்க 40 எழுதுனோம்னா நமக்கு டைம் கொடுத்துட்டான். ஆனா இங்க என்ன செய்யணும்னா பிளஸ்ஸா மைனஸ் அங்கதான் முக்கியம். முதல் பேருந்து இரண்டாவது பேருந்தை விட குறைவாக எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா மைனஸ். சரிங்களா? ரெண்டுமே சேர்ந்து போகுதுன்னா பிளஸ் போடணும். ஒன்னை விட ஒன்னு குறையுது வித்தியாசம் சொன்னாலே இந்த இடத்துல மைனஸ் வந்துடணும். ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு மீச்சம் எடுப்போமா? அப்படி பெருக்கி விட்டுரும். 45 × 55 டிவைடு இதை குறுக்க பெருக்கணும்னா 55d மைனஸ் 45d. ஓகேவா? இங்க 40/60. ஓகேவா? இப்ப இதை அடிச்சோம்னா எனக்கு 10 டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3. இங்க டிவைடு கீழே இங்க என்ன இருக்கு? 45 × 55. ஓகேவா? அப்ப கவனிங்க, எனக்கு டிஸ்டன்ஸ் தான் தேவை. அப்போ 2/3 இன்ட்டு மேல 45, இங்க ஒரு 55, இங்க டிவைடுக்கு கீழே இங்க ஒரு 10 பெருக்கல். ஓகேவா? கவனிங்க, ஓரன் 2 ஐ 2 10. இதுக்கு ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5, ஒரு 3 3, ஒரு 3 3, 5 3 15. 15 × 11 டிஸ்டன்ஸ் 165 கிலோமீட்டர்னு கிடைச்சிடும். ஓகேவா? இதோட ஆன்சர் 165 கிலோமீட்டர். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்களேன். இதா இருக்கு. கணக்கா நான் மறுபடியும் சொல்றேன். இங்க டிஸ்டன்ஸ் ஒரே தூரத்துல போய்கிட்டு இருக்காங்க, ஒரே தூரத்தை கடக்க போறாங்க. அதனால டிஸ்டன்ஸ் சேம். ஆனா என்ன டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. முதல் டிஸ்டன்ஸ் 45, ரெண்டாவது டிஸ்டன்ஸ் 55 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு. ஓகேவா? தூரத்தை கடக்கிறதுக்கு வித்தியாசங்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கேன். இது ரெண்டுக்கு மீச்சமா எடுத்தோம்னா இது பெருக்கி விட்டுருங்க, அப்படி குறுக்க பெருக்கிடலாம். சரிங்களா? இதை பத்தி ஒரு பழைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கூட பாத்துக்கோங்க. சரிங்களா? 40/60 2/3 நான் சுருக்கிட்டேன். ஓகேவா? அப்ப டிஸ்டன்ஸ் மட்டும் தேவைன்னா 165 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். எழுதிக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். கணக்கு கவனிங்க. ஒரு கார் முதல் 70 கிலோமீட்டர் தூரத்தை 40 நிமிஷத்துல கிடக்குது. முதல் 70 கிலோமீட்டர் 40 நிமிஷம், அடுத்து 60 கிலோமீட்டர் எனக்கு 30 நிமிஷம். எனக்கு இதுல ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்கேன். ஆவரேஜ் ஸ்பீடு, சராசரி வேகம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடு டோட்டல் டைம். ஓகேவா? நான் முதல்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 70 60. 70 + 60 அது ரெண்டையுமே எவ்வளவு போட்டுறோம்னா 130 கிலோமீட்டர்னு போட்டுருவேன். ஆனா இங்க டோட்டல் மினிட் அப்படி கிடையாது. என்னவா இருக்குன்னா 70 நிமிஷமா இருக்கு. இது 40 30 70 நிமிஷமா. அப்போ 40 30 கூட்டினோம்னா எனக்கு 70 நிமிஷம். நான் ஹவரா மாத்தணுங்கிறதுனால டிவைடு 60 போட்டுக்குவேன். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. அப்ப அது 7/6 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப சம்ம நம்ம அப்படி எழுதிருமா? கணக்கு கவனிங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு? 130 டிவைடு டோட்டல் டைம் என்னன்னா 7/6. இதை தலைகீழ கொண்டு போனோம்னா 130 × 6/7 கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப கவனிங்க, ஒரு 0 0, 6 3 18, மிச்சம் 1, 1 6 6 1 7, 780/7. இதை கலப்பு பின்னமா மாத்திருங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ 1 7, திருப்பி 1 7, மிச்சம் 1 இருக்கு 10, திருப்பி 1 7, மிச்சம் 3/7. அதான் இதோட என்னவா இருக்கும்? ஆவரேஜ் ஸ்பீடா இருக்கும். ஆன்சர் இருக்கான்னு பாருங்களேன். 111 3/7 அப்படிங்கிறதோட ஆன்சர். ஓகேவா? எழுதிக்கோங்க. கொஞ்சம் இது ஒரு முக்கியமான கணக்கு கவனிங்க. ஒரு மனிதன் ஒரு பயணத்தின் கால் பங்கினை 25 கிலோமீட்டர் வேகத்திலையும், அரை பங்கினை 40 கிலோமீட்டர் வேகத்திலையும், மீதமுள்ள பங்கினை 50 கிலோமீட்டர் வேகத்திலும் போனோம்னா அவன் சராசரி வேகம் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ஓகேவா? கணக்கு முக்கியமான கணக்கு. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, ஒரு கால் பங்கு, ஒரு அரை பங்கு, மீதம் உள்ளதுன்னு என்னவா இருக்கும்? மிச்சம் இருக்க கால் பங்கா தான் இருக்க போகுது. அதனால நான் டிஸ்டன்ஸை மொத்தத்துல டோட்டலா 400 கிலோமீட்டர் வச்சுக்க போறேன். ஏன்னு சொல்றேன் கவனிங்களேன். இப்போ எனக்கு 400 கிலோமீட்டர்ல கால் பங்கு, முதல் கால் பங்கு எவ்வளவா இருக்கும்? 100 கிலோமீட்டரா இருக்குமா? அந்த 100 கிலோமீட்டருக்கு எனக்கு 25 km/h அப்படின்னு வேணும்னு என்ன செய்வேன்? அப்போ நான் என்ன செய்வேன்? எப்பயுமே டோட்டல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மேல எழுதுவேனா? இப்பதான் போன கணக்குல பார்த்தோம். டோட்டல் கிலோமீட்டர் மேல எழுதுவேன். 100 கிலோமீட்டருக்கு 25 km/h போனுச்சுன்னா 4 மணி நேரத்துல போயிடுவேன். ஓகேவா? பிளஸ் அதே மாதிரி பாருங்களேன், அடுத்தது பாருங்க. அடுத்த 400 கிலோமீட்டருக்கு எனக்கு எத்தனை பங்கு வேணும்? பாதி தானே, அரை பங்கு. அப்ப அது எவ்வளவு இருக்கும்? 200 கிலோமீட்டர். 200 கிலோமீட்டருக்கு எனக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னா 40 கிலோமீட்டர் வேகம். அப்போ 5 மணி நேரம் ஆகும். அப்போ அடுத்த 200 கிலோமீட்டருக்கு ஒரு 5 மணி நேரம். இப்ப 200 300 ஆயிடுச்சு. மிச்சம் எத்தனை? 100 தான் இருக்கு. அப்ப மிச்சம் இருக்க 100 கிலோமீட்டர் நம்மளே எழுதிடலாம். அது எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க மிச்சம் இருக்கிறது 50 கிலோமீட்டர் ஸ்பீடு. அப்போ ஒரு 2 மணி நேரம் ஆக போகுது. முடிஞ்சு. அப்ப மேல 400 டிவைடு, இப்போ 5 4 9 2 11. ஓகேவா? அப்போ 3 11 33. ஓகேவா?
மிச்சத்தினருக்கு 7 இருக்கு. 6 11 66, மிச்சம் 4/11. ஆன்சர் இருக்கான்னு பாருங்களேன். 36 4/11. ஆன்சர் இதுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல கால் பங்கு அரை பங்கு கொடுத்தாங்கன்னா நீங்க கிலோமீட்டரை 400 அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லைன்னா அதுக்கு மீச்சமா எடுத்துட்டு அதை மொத்த கிலோமீட்டர் டபுள் 0வா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடி கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு 1000 கிலோமீட்டர் 1200, மீச்சமா எடுத்தீங்கன்னா 12 கிடைக்கா 1200 மாத்திக்கோங்க. 6 கிடைச்சா 600 மாத்திக்கோங்க. உங்களுக்கு அடி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். 1 மணி நேரத்துக்கு 25 கிலோமீட்டர்னா 100 கிலோமீட்டருக்கு 4 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு கால் பங்குக்கு முதல்ல எவ்வளவு பார்த்தோம்? 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் தானே? 25 கிலோமீட்டர். அப்போ 1 மணி நேரத்துக்கு எனக்கு 25 கிலோமீட்டர். அப்ப 100 கிலோமீட்டருக்கு 4 மணி நேரம். ஈஸியா கன்வெர்ட் பண்ணது ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, ரைட்டு. அடுத்த வேற கணக்குகள் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், இதோட கணக்கு முடிஞ்சு நமக்கு. இப்போ இது நம்ம இதுவரை பார்த்த கணக்குகள் எல்லாமே முக்கியமான டைம் டிஸ்டன்ஸ் முக்கியமான கணக்கு. ஓகேங்களா? இந்த கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. தொடர்ச்சி இது மாதிரி கணக்குகள் நிறைய நீங்க ப்ராக்டிஸ் செஞ்சு பாருங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அடிச்சு பாருங்க. எஸ்எஸ்சி, என்டிபிசி எந்த எக்ஸாம் நீங்க ட்ரை பண்றீங்களோ அதுல அடிச்சு பாருங்க. இது ரிலேட்டடா சம் இருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகேவா? வீடியோ தொடர்ச்சியை பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேர்வில் வெற்றி அடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.